அச்சு, காட்சி, இணைய ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு அரங்கையும் இப்படி ஒரு மைக்கையும் கொடுத்துட்டு ஓரிரு வார்த்தைகள் பேசுங்கன்னு சொல்றது ரொம்ப சிக்கலானது, நெருக்கடியானது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசினாலே அது ஓரிரு மணி ஆயிரும். நான் எப்பவுமே தோழர் ரஞ்சித் அவர்களுடைய படங்களையோ அவரையோ நான் அவர் ஒரு இயக்குனராகவோ அவர் பண்ணுறதெல்லாம் அவர் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, அவர் இயக்கியதாக இருந்தாலும் சரி, நான் அதை திரைப்படங்களாக பார்ப்பதில்லை. அவருடைய ஒவ்வொரு படமும் ஒரு அரசியல் கருத்தரங்கு, ஒரு அரசியல் மாநாடு, அப்படி தான் நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய தயாரிப்பில் நான் செய்கின்ற முதல் படம் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் பற்றி பேசுறதுக்கான நேரமோ மேடையோ இது இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தம்பி பிராங்க்லின் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி நீலம் ப்ரொடக்ஷன் கூப்பிட்டாங்க அப்படின்னு போனேன். அந்த அண்ணா பிராங்க்லின் உங்களுக்கு தெரியும், ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு இந்த ரைட்டர்னுடைய அந்த கதையை கொடுத்தாரு, ஒரு புத்தக வடிவில் கொடுத்தாரு. நான் அதை படிச்சுட்டு கேட்ட முதல் கேள்வி, எனக்கு என்ன கதாபாத்திரம் வச்சுருக்கீங்கன்னு கேட்கல. நான் இதில் தங்கராஜ கதாபாத்திரம் யார் அப்படின்னு கேட்டாங்க. அது சமுத்திரகன்யானம் பண்ணுறாரு அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருந்தது. நான் பிராங்க்லின் அங்கே தான் ஒரு வித்தியாசமான வேற ஒரு இயக்குனராக பார்த்தேன். எப்படின்னா, அந்த தங்கராஜ் கதாபாத்திரம் பேசக்கூடிய உரையாடல் மொத்தமே ஒரு 6 அல்லது 10 பக்கங்களுக்குள் அடங்கிடும். நீங்கள் சமுத்திரகனியை கூப்பிட்டு அவருக்கு உரையாடலே இல்லாமல் ஒருத்தரால் கற்பனை பண்ண முடியுதுன்னா அந்த அந்த கதையும் அந்த கதாபாத்திரமும் அந்த அளவுக்கு வலுவானதாக அவர் வச்சுருந்தாரு. பொதுவாகவே என்னென்னா, நான்லாம் ரைட்டராக இருந்து வந்தவன், இப்போ கூட ரைட்டராக தான் இருக்கும். இல்லை சார், உண்மையான ரைட்டர். எனக்கு என்ன, ஒரு நடிகர் பார்க்கும்போது யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்கள பற்றி கொஞ்சம் கதாபாத்திரம் வரும். அவங்களுடைய அந்த பிம்பத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நிறைய எழுத தோணும், அல்லது குறைக்க தோணும், இல்லை வேற வேறையாக எழுத தோணும். நமக்கு கணினா நான்லாம் எழுதுனா ஒரு 100-200 பக்கம் நமக்கு வரும். ஏன்னா எந்த கருத்தையும் அவருடைய வாயிலாக சொல்லும்போது அது கோடி பேர்களை சென்றக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்காரு. ஆனால் இந்த படத்தில் அவர் வாயை திறந்து பேசுகிற வார்த்தைகள் குறைவாகவும், அவருடைய கண்களும் அவருடைய உடல் மொழியும் பேசுகிற வார்த்தை மிகவும் காத்திரமான ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 78-79 ஒரு அரசியல் கோரிக்கை கவனிக்கப்படாத, கேட்கப்படாத, யாராலும் எந்த அரசாலும் காது கொடுத்து கூட கேட்காத ஒரு கோரிக்கை இருந்து கொண்டே இருக்கிறது. தோழர் ரஞ்சித் அவர்கள் எப்போதுமே விளிம்பு நிலை மக்களுடைய அரசியலை, அவருடைய கதையை, அவருடைய இசை, அவருடைய கலையை மேடையேற்றக்கூடியவர். இந்த படம் ஒடுக்குகிறவர்களுக்குள், ஒடுக்குகிற வர்க்கத்துள் ஒடுக்கப்பட்ட வர்க்கமாக இருக்கிறவருடைய குரலாக இந்த படம் ரைட்டர் பேசியிருக்கிறது. நீங்கள் அதனுடைய ஒரு வரியை கேட்டிருப்பீர்கள். தங்கராஜ் கதாபாத்திரம் சொல்லும், போலீஸில் அதிகாரம் இல்லாதவங்களாம் அடியாள், நான் பழைய அடியாள், நீ புது அடியாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி காவல்துறையில் மிகவும் கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பாவப்பட்ட எளிய ஒரு அரசு எந்திரத்தினுடைய ஏவலர்களாக இருக்கக்கூடிய குரலாக இது ஒலித்திருக்கிறது. அந்த பார்வை இதுவரைக்கும் நமக்கு என்னன்னா, காவல்துறையில் வந்தாங்கன்னா அவரை ஒரு கதாநாயக பிம்பமாக தெரியும், அல்லது ஒரு மிக கொடூரமான வில்லனாக தான் பார்த்திருப்போம். ஆனால் அவர்களுக்குள் கவனிக்கப்பட வேண்டிய இடம் இருக்கிறது, அவர்களுக்குள் கவனிக்கப்படாத கண்ணீர் இருக்கிறது, கோரிக்கை இருக்கிறது என்பதை இந்த படம் பேசி இருக்கிறது. இந்த மேடையில் இந்த அளவுக்கு தான் இந்த கதையை பற்றி சொல்ல முடியும் என்று நம்புகிறேன். இந்த படம் பெரும் வெற்றியை பெறும். அதை தொடர்ந்து இந்த அரசாங்கம் இந்த படத்தில் இருக்கிற ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதை அறிவிக்கும் என்று நம்புகிறேன். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறேன், அது கடைநிலை காவலர்களுக்கான எங்களுக்கு ஒரு சங்கம் வேண்டும் என்பதை இந்த படத்தினுடைய வாயிலாக கோரிக்கை வைத்திருக்கிற நண்பர்களே. IAS IPS அதிகாரிகளுக்கு சங்கம் இருக்கிறது, ஆனால் கடைநிலை ஊழியர்களுக்கு சங்கம் இல்லை. எனக்கு என் நினைவு சரியாக இருக்குமானால் திரு MG ராமச்சந்திரன் அவர்கள் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு குரல் எழுந்தது. அந்த காவலர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள் என்று கருதுகிறேன். அப்படி ஒரு குரலை ஒலிக்கக்கூடிய பாத்திரமாக தங்கராஜ் இருக்கிறார். அந்த கோரிக்கை வெல்ல வேண்டும் என்பதை இந்த மேடையின் சார்பாக இந்த மேடையிலிருந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய
தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், சக நடிகர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப அற்புதமான தருணம், நல்ல படைப்பு. தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் என்னோட பணிபுரிந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தம்பி ரஞ்சித் அவன் நிறைய பேருக்கு தாய், எனக்கும். ஏன்னா அவன் கூட வேலை பார்த்தா தான் தெரியும். கலா பண்ணும்போது ஒரு காட்சியில் நான் உடஞ்சி அழுகணும். அந்த காட்சியை பற்றி தம்பி என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு கண்ணீர் வருது. திரும்ப அந்த ஷார்ட்டை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமும் நான் நிறுத்த முடியல, ஏங்கி அழுதுகிட்டு இருக்கேன். அதாவது ஒரு தாய் வந்து குழந்தைய பிடிச்சிக்கிட்டு கண்ணை தொடச்சி விடாமல் என்னை கண்ணை தொடச்சி விட்டு கொஞ்சம் நேரம் என்னை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்து நான் அந்த வலியிலிருந்து வெளியில் வர்ற வரைக்கும் என்னை பிடிச்சிட்டே இருந்தவன் என் தம்பி. லவ் யூடா. இன்னும் நிறையா பேருக்கு அவன் நிறைய செய்வான். ஃப்ராங்க்லின் அவனும் இன்னொரு தம்பி. பிரதீப் காலால் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு கேமராமேனாக வந்து நின்னார். அப்புறம் மணி, ராஜா, மியூசிக் டைரக்டர் சார். அதாவது என்னென்னா, ஃப்ராங்க்லினும் பிரதீப்பும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு பார்க்குறதுக்கு. இவங்களை எப்படா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காலையில் இவங்க சொல்லியிருப்பாங்க 8 மணிக்கு வாங்க, நான் 7 மணிக்கெல்லாம் போயிடுவேன். போய் இவங்களை பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா அப்படி உழைக்கிற பிள்ளைங்களை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நொடிக்கு நொடி உழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்குள்ள அப்படி ஒரு கோஆர்டினேஷன் இருந்தது. மொத்த டீமே சொல்லலாம், அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், சூப்பர் டீம், எல்லாருமே எக்ஸ்ட்ரானரியாக உழைச்சாங்க. என்னென்னா, நான் ஒரு கன்னட படம் பண்ணும்போது புனித் ராஜ்குமார் சார் வச்சு ஒரு படம் பண்ணேன். அப்போது நாளைக்கு இந்த இடத்துல ஷூட் பண்ணோன்னு பிளான் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே போனால் மலையில் ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சு. அங்கேருந்து ஒரு மேடு இருக்குது, அப்படியே மேட்டில் ஆரம்பிச்சிடுவோம், சாங்கு தானே அப்படின்னு சொல்லும்போது மேடு பூரா கரடாக இருந்துச்சு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகுமே அப்படின்னு இருந்தாங்க. இல்லை இப்படின்றக்குள்ளே க்ளீன் பண்ணுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி மொத்த பேரும் வேலை பார்த்தாங்க. கரெக்டாக 15 நிமிஷத்தில் க்ளீன் ஆச்சு, சாங் எடுத்தோம். அந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சி, கூட்டு உழைப்பு இந்த படத்தில் நான் பார்த்தேன். எல்லாரும் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இது ஏன் படம்னு நினச்சி ஒர்க் பண்ணது தான் இந்த படத்தினுடைய வலிமை. எங்கள் குருநாதர் சொல்லுவார், நீ 100% உண்மையாக உழைச்சிருந்தேன்னா அது திரையில் தெரியும், ஆடியன்ஸுக்கு சொல்ல தெரியாது, அதை உணர்வாங்க அப்படின்னாரு. அப்படி உணர்ந்தோம். இந்த படத்தில் நீங்களும் உணர்வீங்க. உண்மையான உழைப்பு நிச்சயம் வெல்லும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வாழ்த்துங்கள். நன்றி. மிர்தாத்தின் புத்தகத்தை பற்றி ஓஷோ சொல்லும்போது, இந்த புத்தகத்தை மிகைல் நைபி எழுதவில்லை, அவன் பிரசவித்தான் அப்படின்னு ஓஷோ முன்னோர்கள் எழுதுவார். அப்படி இந்த ரைட்டர் படத்தை தம்பி ஃப்ராங்க்லின் வந்து பிரசவித்தான் தான் நான் சொல்லுவேன். நான் அப்படி ஒரு அருமையான ஒரு பொலிட்டிக்கல் படத்தை எடுத்திருக்கான். அது ஒரு சின்ன பையன் இப்படி எப்படா யோசிச்சான்ற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு வந்து முழு இந்த படத்தை எடுக்க காரணமான ரஞ்சித் மற்றும் உங்களுடைய பார்ட்னர்ஸை ரொம்ப நான் வந்து பாராட்டுறேன். ஏன்னா இப்படி சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை தொடர்ந்து அண்ணன் கவிதா பாரதி சொன்ன மாதிரி தொடர்ந்து ரஞ்சித் பண்ணிட்டு வர்றாரு. ஏன்னா ஒரு கலைப்படைப்பு என்பது ஏழைகளுக்கு உதவலைன்னா அந்த கலைப்படைப்பு அர்த்தமற்றதாக போயிடுது. ஏன்னா அதுதான் உண்மை. ஒரு கலையினுடைய தேவை என்ன இருக்குன்னா, எளிய மனிதர்களுக்கு விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒரு கலையினுடைய தேவையாக இருக்குது. அப்படி தொடர்ந்து ரஞ்சித் பண்ணிட்டு வராப்புல. இந்த படத்தில் எனக்கு என்னென்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண டைரக்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், இவங்க எல்லாமே ரஞ்சித்துக்கு யார் கேமராமேனோ அவருடைய அசிஸ்டண்ட்டு இதில் கேமராமேன், ரஞ்சித்துக்கு யார் ஆர்ட் டைரக்டரோ அவருடைய அசிஸ்டண்ட்டு இதில் வந்து ஆர்ட் டைரக்டர். அதாவது தன்னுடைய பசங்களை அனுப்புறது ஒரு தலைமையினுடைய முக்கியமான பொறுப்பு என்னன்னா, தன் கீழே இருக்கிறவங்க வளர வைக்கிறது தான் ஒரு தலைமையினுடைய பொறுப்பாக இருக்கணும். அதுதான் இந்த சமூகத்துக்கு தேவையானது. என்கிட்ட வேலை செய்கிறவங்க என்கிட்டயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை விட ஒரு தீவிரவாதம் எதுவுமே கிடையாது. அதை வந்து ரஞ்சித் ஒரு தடவை சொல்லுவாங்க, அதாவது பாரதிராஜா அசிஸ்டன்ட் தான் படம் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்ட்டு கண்டினியூஸாக ஒரு அசிஸ்டன்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ரஞ்சித் ஒரு சமூகத்தையும் உண்டு பண்ணிட்டு இருக்காப்புல. அது வந்து மிகப்பெரிய எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது. நான் அதை நினச்சி தான் வந்து பெருமைப்படுறேன். ஒரு தம்பி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு முந்தா நாள் என்னை வந்து சந்திச்சு அவன் சொன்னான், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வார்த்தை. ரஞ்சித்தை போய் பார்த்து, சார் நான் ஒரு கதை வச்சுருக்கேன் சார், உங்கள்கிட்ட சொல்லணும். அப்போ ரஞ்சித் சொல்லியிருக்காரு, எங்கள் பசங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது நிறையா இருக்குப்பா, எங்கள் பசங்களுக்கு நான் இன்னும் நிறையா செய்ய வேண்டியிருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலான்னு இருக்காரு. அதாவது தான் கீழே உள்ளவன் உயரணும்,
அது ரொம்ப முக்கியம். தான் குடும்பத்தையே திருத்த முடியாதவன் அவர் நாட்டை திருப்தி உலகத்தெல்லாம் திருத்த முடியாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே இங்கே வார்த்தை போலியாக இருக்கிறவங்கள தான் நம்ம பார்க்குறோம். வார்த்தையை சொல்லுவாங்க, ஆனால் கடைபிடிக்க மாட்டாங்க. அந்த வார்த்தையை கடைபிடிப்பது என்பது ஒரு பெரிய தவமாக நினைக்கிறேன் நான். அது ஒரு ஞானத்தின் நிலையாக நான் நினைக்கிறேன். அப்படி ரஞ்சித் செஞ்சுட்டு இருக்காப்புல, தொடர்ந்து அதை செய்யட்டும். ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி தன் கூட இருக்கிறவங்கள உதவி பண்ணுறதுக்கு மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது. பட்டாபிஷேகம் ராமருக்கு நடந்துடும். ராமருக்கு உதவி பண்ண அத்தனை பேரையும் பரிசு தந்துக்கிட்டே இருப்பார் வர வர ராமன். கடைசியாக அனுமன் வருவான். அனுமன் இவர்கிட்ட எதுவுமே இருக்காது, ஏஞ்சி கட்டி பிடிப்பான் ராமன். கட்டி பிடிச்ச என்ன சொல்லுவான்னா, உன்னுடைய உதவிக்கு என்னிடம் பரிசு தர்றதுக்கு எதுவுமே இல்லைன்னுவான். நான் தான் என்ன தான் தரணும் உனக்கு அப்படின்னுவான். உதவி செய்யறனுடைய வலிமை அது. உதவி செய்யும் போது என்னன்னா, மிகப்பெரிய உங்களுக்கு உயிர் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்றது தான். அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப அற்புதமான இதை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும். அடுத்தது அண்ணன் கனி, அதாவது பரிசோதிக்கப்படாத வாழ்க்கை வாழ தகுதியற்றதுன்றான் சாக்ரட்டிஸ். பரிசோதிக்கப்படணும் வாழ்க்கை. ஒரு நல்ல மனிதன் கடைசி வரைக்கும் குழந்தையாக இருக்கிறான் அப்படின்றான் சாக்ரட்டிஸ். ஒரு நல்ல மனிதனுடைய நட்பு விட சிறந்தது எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் என்றான் சாக்ரட்டிஸ். அப்படியான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு கனி இந்த படத்தில். அவர் மனைவிக்கிட்ட அழுவார். நல்ல மனிதன் அழுவான். அதே மாதிரி ஒரு இடத்தில் நம்ம மாறணும்னு நினைக்கிறான் அந்த படத்தில். அதே போல ஒரு நல்லவனை உண்டு பண்றான் இந்த படத்தில், அவனை மாதிரி ஒருத்தவனை. அப்படி ஒரு அற்புதமான கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரம் என்ன ரொம்ப ரொம்ப ஒரு கம்பியில் நடக்கிற மாதிரி இருக்கு இந்த கதாபாத்திரம். அதை மிக சிறப்பாக அண்ணன் கனியண்ணன் பண்ணியிருக்காரு. அடுத்தது டைரக்டர் ஃப்ராங்க்லின். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை, இதை எல்லாத்தையும் முழுமையாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அவன் மிகப்பெரிய வெற்றி அடைவான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு கொடுக்குற சுதந்திரம், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற உரிமையை முழுமையாக ஒருத்தன் பயன்படுத்தக்கூடாது. அவனுக்கு இயக்குனர் என்ற பதவியை கொடுத்துட்டாங்க, ஆனால் அவன் இயக்குனராகவே நடந்துக்கல இந்த படத்தில். ஒரு சக மனிதனாக அத்தனை பேர்கிட்ட அழகாக வேலை வாங்குறான். மைண்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு தலைவனுடைய பண்பை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தலைவன் இல்லைன்னு எல்லாத்தையும் நானும் உங்கள் ஆள் தானே வேலை வாங்கணும். அப்படி வேலை வாங்கினான் ஃப்ராங்க்லின். அங்கேயே நினச்சேன் நானே, ஃப்ராங்கி நீ மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவாடா. ஏன்னா உன்னுடைய தலைமை பண்பை யாருக்கிட்டையும் இவன் வந்து ஆதிக்கத்தை செலுத்தலை. அந்த பண்பு தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம், ஒரு தலைமை பண்புக்கு. அதே போல் நடந்துக்கிட்டு தான். அதே போல் ஒரு அந்த படத்தை வந்து என்ன, இப்போ எனக்கெல்லாம் 7 டேக்கெலாம் வாங்கியிருக்கான் ஒரு இடத்துல. ஆனால் எந்த ஒரு அவனுக்கு வந்து முகத்தில் தெரியணும்ல, என்னங்க இப்படி பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டு அதெல்லாம் காட்டாமல், ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் அப்படின்ற அந்த பொறுமை இருக்குல்ல, அதையும் ரஞ்சித்துக்கிட்டே இருந்து தான் கட்டிட்டு வந்திருக்கான். ஏன்னா ரஞ்சித்துவனுடைய அவர் கூட நான் ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் கேள்விப்படுவேன் ரஞ்சித்தை பற்றி. யாரையும் ஹெல்ப் பண்ண மாட்டாப்புலண்ணே, எல்லாத்தையும் அன்பாக பழகுவாப்புலண்ணே அப்படின்ட்டு அந்த பண்பாக கற்றுக்கிட்டு வந்திருக்கான் பார்த்தீங்களா ரஞ்சித்து. அது ஃப்ராங்க்லின். அதுதான் என்னுடைய கூடுதல் வெற்றி. அப்படி தான் ஒவ்வொரு மனிதனும் வெளியில், அதே மாதிரி கேமராமேன், அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர், அப்படி சிறந்த பண்பாளர்களை வெளியில் விட்டுறான். திறமையானவர்கள் மட்டும் இல்லை, பண்பாளர்களையும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கறது தான் ரஞ்சித்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பொலிட்டிக்கலாக இந்த படம் ரஞ்சித் எடுத்த விட சிறப்பாக எடுத்திருக்கான்னு தான் நான் நினைப்பேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த தம்பிகள் அனைவரும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். என் பேர் ஃப்ராங்க்லின். நான் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு மேடேன்னு சொல்லலாம். ஒன்றும் கூட எனக்கு இவ்வளோ லைட்ஸோடலாம் நான் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு ஸ்டேஜை. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஆக்சுவலாக நன்றி சொல்கிறதுக்கு மட்டும்தான் நிறையா இருக்குது. அது நிறைய பேருக்கு சொல்லணும், அது எழுதிட்டுலாம் கூட வரல, எனக்கு மறந்துருந்தால் கூட எல்லாருக்கும் மன்னிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரஞ்சித் சாருக்கு சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப அடிப்படை புரிதல், இந்த சமூகம் சார்ந்து எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் சினிமாவை நோக்கி வந்த ஒரு ஆள் நான். ஸோ நான் எந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணோம், என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்ற அந்த பேசிக்ஸ்லேருந்து நான் லேர்ன் பண்ணது எல்லாமே நான் வந்து ரஞ்சித் சார்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான். ஸோ நான் ரஞ்சித் சார்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு காரணமே ப்ரொடியூசர் சிவி குமார் சார். ஸோ அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து, சார் அட்டகத்தில் கதை சொல்ல வரும்போது நான் அட்டகத்தில் அப்படியே ஒர்க் பண்ணேன் நான். ஸோ என்னோடய லைஃப்பை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ரஞ்சித் சார் கிட்ட வந்ததுக்கு முன்னாடி, வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவே க்ளீனாக செக்ரிகேட் பண்ணலாம். ஸோ அது வந்து எப்படி ஓரளவுக்கு இன்றைக்கி இவ்வளோ பேச முடியுது, ஒரு ஃபிலிம் எடுக்க முடியுது அப்படின்ற இந்த இதெல்லாம் தாண்டி
ரொம்ப கரெக்டான ஒரு இடத்துல நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம், ஒரு கரெக்டான மனிதனாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் நான் சந்தோஷப்படுறேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அது வந்து நன்றியெல்லாம் சொல்ல முடியுமா தெரில. அவருக்கு அவ்வளோ நன்றி சொல்லணும். அது ஒரு இப்படி என்ன மாதிரி திருப்பி செய்ய போகிறேன்லாம் எனக்கு தெரில. அண்ட் அதுக்கு அதுதான் எனக்கு நான் லைஃப்பில் நான் நினச்சிட்டு இருக்குது. அண்ட் அதித்தி அண்ட் த ப்ரொடியூசர் டீம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் பெரிய நன்றி சொல்லணும். அதித்திகிட்ட கதை சொல்லும்போது அவங்க இங்கிலீஷில் நேரேட் பண்ணுங்க அப்படின்னாங்க. இங்கிலீஷில் கதை சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களே கதையை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜெனி வந்து என்னோட கலீகு. அவங்க கிட்ட சொன்னேன், ஜெனி எனக்கு வந்து இங்கிலீஷில் நேரேட் பண்ண முடியாதுன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு. அண்ட் எனக்கு என்னென்னா ஜெனி ஒவ்வொரு வாட்டியும் நான் நேரேட் பண்ணதை இங்கிலீஷில் அதித்திகிட்ட நேரேட் பண்ணது வந்து என்னென்னா அப்போ தான் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஓகே இது ஒரு கதை தான், நல்லா தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கே அந்த ஸ்டோரி நேரேஷன் அந்த பாட்டில் தான் எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஜெனிக்கு ஒரு பெரிய நன்றி, அதித்திக்கு பெரிய நன்றி. அவங்க தான் அதை ஓகே பண்ணாங்க. ஸோ அதித்தி அவங்களுக்கு கதை தெரிஞ்சதுக்கு தான் சாரே கதை படித்தார். சார் நீ அனுப்புடா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் கதை படித்தோடனே சொன்னார், டே நல்ல ஃபிலிமாக இருக்கும், நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும்டா, இது ஒரு நல்ல ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த நீளமில் அது வந்து ஒன்ஸ் வந்து சார் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இது நீளமில் போகலாம் அப்படின்றப்ப ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நம்ம கரெக்டான ஒரு ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம், நம்ம ரொம்ப கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒன்ஸ் வந்து அவர் ஸ்கிரிப்டாக ரிசீவ் பண்ணதுலேருந்தே சார் வந்து இதுக்குள்ளே இருந்து சரி இதுக்குள்ளே அவனுக்கு என்னென்ன பண்ணணும், அவனுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்டையுமே எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து இந்த இடத்துக்கு நகர்த்தி இருக்கிறதுமே சார் தான். அண்ட் கனியனுக்கு கதை சொல்லணும்னா கனியனை பக்கத்து ஆஃபீஸ் எங்களுக்கு ரொம்ப பக்கம். ஸோ நான் கனியனோட கதை சொல்ல போகும்போது அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னார், நான் ஒரு பேப்பர் வச்சுருக்கேன், நான் எனக்கு பிடிக்கலன்னா நான் சொல்லுவேன்டா, நீ அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னாரு. நீங்கள் எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் சொல்லுங்கண்ணே, நான் ஒர்க் பண்ணுறேண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். ஸோ எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். கதை முடிச்சோன்னே கூப்பிட்டுட்டு அவர் சொன்னார், அண்ணனே டே இந்த பேப்பர் அப்படியே தான்டா இருக்குது, நம்ம பண்ணலாம் கதை அப்படின்னாரு. ஸோ அந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் போது ஸோ அது அங்கேயே ஒரு ஹோப் கொடுத்தாரு, அண்ணா நீ கவலைப்படாத வா அப்படின்னு. சாருமே அதான் சொல்லியிருந்தாரு, உனக்கு நீ ஓடுறதுக்கு உனக்கு கரெக்டான ஒரு ஆர்டிஸ்ட் தேவை, கனியண்ணன் உனக்கு அதை பண்ணுவார், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ அதை வந்து நான் உணர்ந்தேன். அதுக்கு அவ்வளோ தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தங்கராஜை வந்து அவ்வளோ லைவாக உயிரோடு கொண்டு வந்ததுலாம் வந்து கண்ணனுக்கு பெரிய நன்றி. நான் ஆக்சுவலாக வந்து கோவிந்துக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். கோவிந்த் வந்து இது ஃபிலிமாக புரிஞ்சுக்கிற எனக்கு மட்டும் புரியுது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு நடந்துட்டு இருக்கும்போது கோவிந்துக்கு அது கரெக்டாக ஆப்டாக புரிஞ்சுது. என்கிட்ட இருக்க என்ன விஷுவலுக்குமே கோவிந்தோட சவுண்ட் வந்து அதை பேக் பண்ணும்போது நான் ரியலாக அதை மறுபடியும் என்னை வந்து ஃபீல் பண்ண வச்சது கோவிந்த். அண்ட் கோவிந்த் இஸ் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் தேங்க்யூ கோவிந்த். பிரதீப் வந்து பிரதீப்லாம் நான் தனியாலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவன் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆள் அவன். ஸோ நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அசிஸ்டன்ட் இருக்கிற டைம்லேருந்தே நாங்கள் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். பிரதீப் வந்து பிரதீப் கூடலாம் ஒர்க் பண்ணுன்னு கடவுளை கூட நினைக்கல, அதோட தம்பி. ஸோ அது எல்லாமே நடந்துச்சு. ஸோ பிரதீப் அதை புரிஞ்சுக்கிட்டான் அந்த ஸ்கிரிப்டை. மணி சொல்லணும் எடிட்டர், அவன் ஆக்சுவலாக என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவன் மணி. ஸோ மணியெல்லாம் வந்து இந்த ஃபிலிம்குள்ளே வரும்போது எனக்கு ஒரு பெரிய இது இல்லை, நம்ம போய் டிரெக்ட் பண்ண போகிறோன்ற யோசனையே கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் பண்ணிட்டு இருக்கும்போது பிரதீப் மானிட்டர் பார்த்துட்டு அப்போ இருக்க சப்போர்ட் என்னவோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சப்போர்ட்டில் தான் ஃபிலிமே பண்ணி முடித்தோம். ஸோ எனக்கு ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனியில் புது டெக்னீஷியன்ஸோட போய் ஒர்க் பண்ணுற அந்த ஃபீலிங்கை யாருமே கொடுக்கலன்னா அதுக்கு எல்லா டெக்னீஷியன்ஸையும் பர்டிகுலராக சொல்லணும். ஹரி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணோம். மெட்ராஸ் டப்பிங் வந்து எல்லாருக்கும் ஒரு 30 நாளில் முடிஞ்சுச்சுன்னா ஹரிக்கு மட்டும் ஒரு 40 நாள், ஹரி மட்டும் ஒரு 50 நாள் 55 நாள் பண்ணான் அந்த டப்பிங்கை. டெய்லி வந்துடுவான் ஹரி. காலையில் ஸ்டார்ட் பண்ணுவான், அவனுக்கு வாய்ஸ் போனோன்னே அங்கே டப்பிங்கில் போய் படுத்திருப்பான். ஸோ அவனுக்கு அதே தான் வேலை. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதே தான். ஒன்ஸ் வாயில் மேக்கப் போட்டானா அவனால் சாப்பிடவே முடியாது. அவன் சுற்றிக்கிட்டே இருப்பான். என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் ஒரு பையன் சுற்றி நிற்கிறான் பண்ணான் உள்ளே வந்துட்டான் பண்ணேன்னா அவன் இல்லை அவன் ஆர்டிஸ்டா போடா அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஹரி அங்கேருந்து இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே அவ்வளோ பின்னாடியிலேருந்து இருக்கிறதுனால ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து இதெல்லாம் வேணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான எந்த சூழலுமே இல்லை. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப க்ளீனாக அவங்க அசோசியேட் பண்ண முடிஞ்சதுக்கு அது ஒரு பெரிய ரீசன் நினைக்கிறேன். சுதேஷுமே சொல்லணும்னா அவன் அசிஸ்டன்ட்
டைமில் வந்து நான் தான் திட்டு வாங்க போகிறேன் அப்படின்னா அவனை கூப்பிட்டுக்குவேன் நான், மச்சான் வா 2 பேரும் திட்டு வாங்குவோம் போயிட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அதுதான் இங்கே நடந்தது ஃபிலிம்லேயுமே. இது இல்லை மச்சான் நம்ம இப்படி பண்ணணும், இது இப்படி இல்லை சிறுவா நம்ம பண்ணலாம் அப்படின்ற அந்த கோஆர்டினேஷன் எல்லாமே. ஸோ அதுதான் சுதேஷ்க்கு ஒரு பெரிய நன்றி. கவிதா பாரதி என்னன்னா லிங்கேஷ் தான் எனக்கு சொன்னான், அண்ணன் கூட ஒர்க் பண்ணா அண்ணன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு. கவிதா பாரதி எனக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு கதையை படிச்சுட்டு கதையில் இருக்க நியாயத்தை ஒரு ஆர்டிஸ்டாலாம் தாண்டி அண்ணன் அவருக்கு இருக்க அரசியல் அறிவிலேருந்து அதை அணுகும் போது எனக்கு இன்னும் கூட எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இவங்க எல்லாருமே நான் ஸ்கிரிப்ட் படிக்க சொன்னதுக்கு அது ஒரு ரீசனாக இருந்தது. ஸோ இவங்கெல்லாம் படிக்கும்போது இவங்களோட ஃபீட்பேக் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்றதை நமக்கு க்ளீனாக புரிய வைக்கும் அப்படின்றதுனால ஸோ எனக்கு எல்லாருக்குமே ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். பாபு சார் சொன்னார், நான் அந்த மாதிரி அப்படி சொல்லலை, சார் சொன்னார் இன்னும் நீங்கள் ஸ்கிரிப்டெல்லாம் அனுப்புறீங்க உங்களுக்கு அந்த ஃபியர்லாம் இல்லையா, ஸ்கிரிப்ட் சார் இந்த படத்தை நம்மளே தவிர இவளுக்கு யாரும் பண்ணிட முடியாது அந்த மாதிரி தான் சொன்னேன் நான். அந்த டோன் தான் அதோட டோனு. நம்மளும் அவ்வளோதான் சார், இது நம்ம எழுதியிருக்கோம், நம்மளை தவிர யார் இதை பண்ண போகிறா அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ஸோ எல்லாருமே இருக்காங்க. நான் எல்லாரையும் விட்டுருவேன் நினைக்கிறேன். சந்தோஷம் என்ன சொல்லணும், சந்தோஷம் எங்கிட்ட போகும்போது சந்தோஷ் என்ன ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு இதில் நான் என்னடா பண்ணணும் அப்படின்னாரு. இதுவே இப்படி நல்லதாடா இருக்குது அப்படியே போகலாம்லடா அப்படின்னாரு. இல்லைண்ணா அதில் ஒரு பர்டிகுலர் பார்ட் இருக்குது, நம்ம நிறைய ஒர்க் பண்ணோம் அப்படின்னப்போ அண்ணன் கூடவே இருந்து ஒர்க் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கிட்ட எழுதணும்னு நினைக்கிறேன் அது. ஸோ ஒவ்வொரு விஷயமுமே வந்து என்ஹான்ஸ் ஆகிட்டே இருந்தது. ஒன்ஸ் இதுக்குள்ளார இந்த ஃபிலிமாக இது ஒரு ப்ராஜெக்டாக டேக் ஆஃப் ஆகும்போது ஒவ்வொரு முறையும் சில விஷயங்கள் என்ஹான்ஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷலி அவங்க லிசி சொன்னது உண்மை தான். அவங்க எனக்கு இந்த ஃபிலிமில் அமுதான்னு ஒரு கேரக்டர் இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர். நான் எழுதும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு கேரக்டர். ஸோ நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க அதான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. கவிதா வருது எனக்கு ஒரு சிறப்பு நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரைட்டர் படத்தில் நான் நடிச்சிருக்கேன். நீங்கள் ஜானியாக பார்த்துருக்கீங்க. ஜானியாக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு சார் தான். ஸோ திருப்பியும் மேலும் மேலும் என்னோடய வளர்ச்சிக்கும் என்ன சொல்கிறது, என்னோடய வளர்ச்சி மட்டும் இல்லாமல் கீழேருந்து ஒரு சினிமாவில் நோக்கி ஒரு நம்மளோட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கும் அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு வணக்கம் அவருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரைட்டர் படம் வந்து ஃப்ராங்க்லின் சார், டைரக்டர் வந்து ஃப்ராங்க்லின் சார், ரஞ்சித் சாரோட அட்டகத்தியோட அசிஸ்டன்ட் அவர். நாங்கள் அப்போதுலேருந்து ட்ராவல் பண்ணுறோம். ஃப்ராங்க்லின் சார் வந்து ஒரு எப்பவுமே ஒரு காமெடியான எப்பவுமே காமெடி பண்ணிட்டே இருப்பார். அவர் இருந்தால் வந்து எப்பவுமே அந்த இடம் ஃபன்னாக செம்ம ஜாலியாக இருக்கும். அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுன்னு சொன்னோடனே எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு பயங்கர இன்டெலிஜென்டான ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக. நான் உண்மையாக சொல்கிறேன், நான் ஒர்க் பண்ண படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி இன்டெலிஜென்ட்டாக இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கா. ஏன்னா நான் படித்த மாதிரி இருந்தது இந்த ஸ்கிரிப்ட் நான் பண்ணும்போது ஆக்ட் பண்ணும்போது. ஏன்னா அவ்வளோ விஷயம் நம்மளை சுற்றி இருக்கு இங்கே. சூப்பர் சார், ஃப்ராங்க்லின் சார் ரொம்ப செம்மையான விஷயமா இருந்தது. ப்ளஸ் பிரதீப் கூட ஒர்க் பண்ணது வந்து சினிமாட்டோகிராஃபர். நாங்களாம் ஒரே டீம் தான். எப்படி சொல்கிறது, ஷூட் முடிச்சோடனே வெளில வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே பேசிட்டு அந்த மாதிரி டீம் தான். ஸோ திருப்பி அவங்களோட ட்ராவல் பண்ணுறது. பிரதீப் வந்து செம ஒர்க்கு ஆக்சுவலாக. நான் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக. சும்மா வந்து ஒரு ஆர்டிஸ்டாக சில விஷயங்கள் மட்டும் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குது. ஏன்னா நான் வந்து தியேட்டர் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணியிருக்கேன் ரோட்டில். ஸோ வந்து நான் பீப்புள் நம்ம எல்லாமே ஒன்று தான். நம்ம எல்லாருக்குமே நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறத எனக்கு சொல்ல முடிஞ்சது. ப்ளஸ் இந்த டீம் மூலிமா கிடச்சிது. ஸோ தேங்க்யூ டீம், டீமுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் அந்த டீம் டோட்டலாக டீம்னா நம்ம அசிஸ்டன்ட் டீமும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு செம்ம பவர் பேக் டீம் இது ஆக்சுவலாக. சினிமாவோட டீமும் சரி, அவங்களோட அசிஸ்டண்ட்டும் சரி, டைரக்ஷன் டீமோட அசிஸ்டண்ட்டும் சரி, செம்மையான ஒரு டீமு. சூப்பராக ஒர்க் பண்ணும். ப்ளஸ் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. எல்லாருமே ஒரு சினிமா பண்ண முடியுமா பண்ண முடியாதா இருந்தது. ஆனால் இந்த டீம் வந்து அதை சாதிச்சுட்டு தான் சொல்ல முடியும் ஆக்சுவலாக. திருப்பி அந்த டைம் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளோவில் முடிச்சுட்டாங்க, ஷூட்டை முடிச்சுட்டாங்க. இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க படம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டீமும் சரி, எனக்கு பர்சனலாக சரி, சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மேடை மூலமா. தேங்க்யூ ஸோ மச் சார்.